நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். முதலாவதாக சிலுவை தியானத்தை வாசித்துவிட்டு நாம் மற்ற காரியங்களை பார்ப்போம். கற்போம் என்கிற தலைப்பிலே சீடர்களை வைத்து மக்களுக்கு உணவை பரிமாற இயேசு சீடர்களை வைத்து மக்களுக்கு உணவை பரிமாற வைத்தது ஏன்? சுவிசேஷம் மாத்திரமல்ல, அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலும் நாம் பங்கெடுப்போம் என கற்றுக் கொடுப்பதற்காக. லூக்கா 9:16 பார்க்கிறோம். சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்கிறது அது ஒரு என்ன வார்த்தை கரெக்டாக சொல்கிறதுனே தெரியல. ஒன்றை செய்ய போக இன்னொன்றில் மாட்டிக்க கூடாதுங்கிற யாருமே அந்த நேரத்தில் ஒரு பாடம் எடுத்து கற்பிக்காமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உஷார் ஒரு கவனத்தோடு இருக்கும். சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையும் போது மரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. இல்லை யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறது போல் மரம் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்குதோ என்கிற ஒரு ஐயப்பாடு தான் இருக்குது. ஸோ நற்செய்தி மாத்திரம் திருப்தியாக இருந்துட்டு மற்ற காரியங்களை வேடிக்கை பார்த்துட்டு என் தலைவலி விட்டுச்சு அப்படின்னு கடந்து போகிறது இயேசு விரும்பலை. ரெண்டாவது, படகுகள் நிறைய மீன் கொடுத்து பேதுருக்கு செழிப்பை காட்டி உடனே இயேசு பேதுருவை ஊழியத்துக்கு அழைத்தார். உலகமா கிறிஸ்துவா என்பதில் தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். படகுகள் நிறைய மீன்களை கொடுத்து பேதுருக்கு செழிப்பை காட்டி உடனே இயேசு ஏன் பேதுருவை ஊழியத்துக்கு அழைத்தார்? உலகமா கிறிஸ்துவா என்பதில் தெளிவு இருக்க வேண்டும், தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்காதீங்க. பொதுவாகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் அனைவருமே, குறிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அட்டகாசங்கள் அது ஒரு தினுசு. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அவங்களுக்குள்ளே இருக்கிற அட்டகாசங்கள் வேறு தினுசு. ஸோ நாம் இப்போ சில விஷயங்களை நறுக்குன்னு யோசிக்க போகிறோம். யோசிக்கிறது மாத்திரம் இல்லை, செயல் வீராங்கனைகளாக நீங்கள் மாறிடணும். உங்களுடைய உலகத்தை, பெண்கள் உலகத்துக்காக உங்களுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளே ஒரு பெண்கள் உலகத்தில் நீங்கள் ஒரு பிரஜையாக இருக்கிறீங்க. தேவன் உங்களை ஆண்கள் உலகத்திலும் புகும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை, அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார், ஸ்தலத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் புரிந்து இன்னுமே காலத்தை வீணாக்காமல் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி நாம் இந்த தியானத்தை முடித்து யோசிப்போம். தன் குடும்பத்தாரை உடனே சந்திக்க இயேசு ஏன் மறுத்தார்? ஊழிய நேரத்தை குடும்பத்திற்காக இழக்கக்கூடாது என கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 12:46-50. ஊழியத்துக்குரிய நேரத்தை ஊழியத்திற்கும் குடும்பத்துக்குரிய நேரத்தை குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டும். சமநிலை அவசியம். கானா ஒரு கல்யாண வீடு தன் குடும்ப நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்த உதாரணம். கானா ஒரு கல்யாணம் அவங்க உறவின் முறையார். அதனால் ஆண்டவர் அங்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இப்போ இந்த மாதிரி தியானம்லாம் நம்ம கற்றுக்கும்போது யாருக்கோ புத்தி சொல்கிறதுக்கு நம்ம இதை யோசிக்காமல், புத்தி சொல்ல நேரம் வந்தால் செய்வோம். ஆனால் அவங்களும் திருப்பி ஏதாவது சுருக்குன்னு கேள்வி கேட்டால் சரியான பதில் வச்சுருப்போம். இல்லை சாரி நானுமே மனம் திரும்ப வேண்டியிருக்கும் ஒத்துக்குவோம். நம்மளே யாரும் என்றைக்கும் கிறிஸ்துவத்தில் போய் சேர்ந்து அவர் நம்மை பூர்ணப்படுத்துகிற வரைக்கும் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவர்களான நம்மால் சொல்லவே முடியாது. இறுதியாக சிலுவை மரணத்தில் ஓடி ஒளிந்த சீடர்களையே மீண்டும் இயேசு தெரிந்தெடுத்தது ஏன்?
சிலுவை மரணத்தில் ஓடி ஒளிந்த சீடர்களையே மீண்டும் இயேசு தெரிந்தெடுத்தது ஏன்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதை நினைப்பூட்டுகிறார். திறமையற்ற மாணவர்களை விட்டுவிடுகிறவர் அல்ல அவர், தகுதியற்றவர்களையும் ஞானியாக்குகிறவர் அவர். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பார்த்து பழகாத எல்லையில்லாத அவருடைய அன்பு. ஸோ இது நம்ம உங்கள் செல்ஃபோனில் தான் இருக்கும். செல்ஃபோன் இருக்கிறவங்க திருப்பி எடுத்து ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. இப்பொழுதுமாக பெண்களான நீங்கள் உங்களை பற்றி இன்னும் ஜாக்கிரதையாக இருங்க. காலம் சமீபம். இந்த உலகளாவிய பேரிடர், போர் சூழல், கொத்து கொத்தாக ஆயிரங்களாக மக்கள் மரணிக்கிற சூழலிலே கடவுளுடைய வருகையின் சமீபம் நமக்கு ஒலித்து கொண்டே இருக்கிறது. தேவன் காலங்களையும் சமயங்களையும் ஆளுகிறார். அதே நேரத்தில் நம்முடைய காலத்தையும் சமயத்தையும் ஆளுகை செய்ய நமக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். இப்போ நாம் எல்லாருமே ஆண்கள் அளவிலே, பெண்கள் அளவிலே, ஆண்களுக்குரிய விஷயங்களிலே, பெண்களுக்குரிய விஷயங்களிலே, ஆண்கள் பெண்களுமாக, புருஷன் மனைவியாக, குடும்பமாக இருக்கும் விஷயத்தில் நம்மிடத்தில் இருக்கிற விஷயங்களை, நம்மிடத்தில் ஆண்டவர் முதலீடு செய்து வைத்திருக்கிற விஷயங்களை நாம் முதற்கண், ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதை நாம் யோசித்து பார்க்கிறதே இல்லை. யோசித்து பார்க்கறதில்ல. அந்த அளவுக்கே கூட முதல்ல சுகாதாரமாக யோசிப்போம். அதனால் நாம் தேவனிடத்தில் கேட்கிற எவ்வளோ விஷயங்கள் கேட்கக்கூடாது என்பதற்காக அல்ல, உள்ளதை வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்வது அது ஒரு பொய் தானே, அது ஒரு அபத்தம் தானே. அப்போ பெண்கள் அளவிலே உங்களுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கூட நான் இப்போ உங்களுக்கு ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. சொன்னதை வேற ஒரு கோணத்தில் வலியுறுத்தத்தான் போகிறேன். பெண்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு பெண்ணாக கடவுளிடத்திலிருந்து பெற்ற தானங்கள், உதவிகள், அனுகூலங்கள், அறிவு, பொது அறிவு, கூர்மையான பகுத்தறிவு, இதெல்லாம் பொதுவான ஒரு கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் மேலே வைக்க வேண்டிய நம்பிக்கைங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லாத ஒரு முக்கியத்துவமான மையமான விஷயமாக இருந்தாலும், ஆண்டவர் பெண்ணாக இருக்கிறவங்களுக்குள்ளே வைத்திருக்கிற உணர்வு, பெண்மை, அதெல்லாம் கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை காத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்களை பேணி காக்குறீங்க, ஹவ் யூ ரியலி டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இரண்டாவதாக, என்ன அளவுக்கு அதை நீங்கள் உபயோகிக்கிறீங்க, அந்த முதலீடை எவ்வளவுக்கு உபயோகிக்கிறீங்க, அந்த முதலீடை எவ்வளோ விரயம் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ பதுக்கி வைக்கிறீங்க, அது இல்லைன்னு எவ்வளோ மறுதலிக்கிறீங்க. இதெல்லாம் கேட்க முன்ன பின்னாங்க சங்கடமாக இருந்தாலும், இதெல்லாம் நாட்டு நடப்பு, வீட்டு நடப்பு அப்படிங்கிறது போல தரோஃபேர் மேட்டர்ஸ், டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். நான் வலியுறுத்த விரும்புகிற ஒரே காரணம், இன்னும் கர்த்தருடைய கிருபையும் சித்தம் இருந்தால் அடுத்த வாரம் நான் அதை தொடர்வதாக மனதிலே தோணுகிறது, எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நேரத்துக்குள்ளே எழுப்புதல் என்பது எப்போ பார்த்தாலும் நாம் யோசிக்கிற ஒரு விளைவு மாத்திரம் இல்லை, தேவசித்தம் நிறைவேறும்போது அந்த தேவ சித்தத்துக்குள்ளே எல்லா குறிப்பிட்ட அந்த பாத்திரத்தின் மூலமாய் எங்கு 2 அல்லது 3 பேர், அந்த ரொம்ப பேர் மினிமம், ரொம்ப அடிப்படை
எண்ணிக்கையை மாத்திரம் வைத்துக்கொள்வோம். பெரிய லட்சங்களையும் ஆயிரங்களையும் நூற்றுக்கணக்கானங்களையும் யோசிக்காமல் எங்கு 2 அல்லது 3 பேர். இப்போ உங்களை ஒரு பெண்ணாக உண்டாக்கியிருக்கிறாரா? 2 அல்லது 3 பேர். ஸோ யூ அண்ட் another 2 ladies, மினிமம் 3. அவர்களுக்கு நீங்கள் 2 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அந்த பெண் 2 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படியே அந்த ஈக்குவேஷன் நீங்கள் போட்டு பார்த்தாலும் பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கை கடங்காத ஒரு பெருங்கூட்டமான பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பிரயோஜனமாக இருப்பாங்க, பாதுகாவலாக இருப்பாங்க, வெளிச்சமாக இருப்பாங்க. இதெல்லாம் பொதுவான கருத்து தான். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணாலும் சந்தோஷம்தான். அதுக்கு ஆவிக்குரிய சாயம் பூசணுங்கிற அவசியம் இல்லை. ஆக உங்களுக்குள்ளே ஆண்டவர் முதலீடு செய்த பெண்மையிலிருந்து உங்களை நீங்கள் எவ்வளோ ஆபத்தான சூழலிலே, வழக்கம் போல் பல சமயம் நூற்றுக்கணக்கான சமயம் சொல்கிறது போல் இந்த உலகம் கேவலமாக நினைக்கிற விபச்சார வேசித்தனம் மாத்திரம் நீங்கள் வலியுறுத்தாமல் எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஆபத்தை விளைவித்து கொள்கிறீர்கள். குறிப்பாக இங்கே இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள். நீங்கள் ஆண்டவருடைய அந்த நிறைவான அறுவடை. அநேகர் இயேசுவை, அநேக நாவுகள் ஆண்டவரை இரட்சகர் என்றும் தேவன் என்று அறிக்கை பண்ணி அவரே வழி சத்தியம் ஜீவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாக இரட்சணியத்தை ஏதோ ஒரு அளவிலே, இல்லை குறித்த அளவிலே, முன்னுரைத்த அளவிலே, வாக்குறுதி பண்ணப்பட்ட அளவிலே ஆண்டுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தின விதத்தில் நீங்கள் ருசித்து இருக்கிறீர்கள். அதில் வளர வேண்டியது யாவர் மேல் விழுந்த கடமை. அதில் நீங்கள் வளராமல் இருக்கிறதுனாலே அதில் பெருகாமல் இருக்கிறீர்கள். அதிகமாக அனுபவிக்காமல் இருப்பது என்பது அவர்களை பொறுத்தது. அப்போது இயேசுவை ருசி பார்த்த நீங்கள் இன்னுமே ஒரு முறை கூட ருசி பார்க்காத 2 அல்லது 3 பேருக்கு நீங்கள் உபயோகமாக இருக்கிறதுக்கு தான் தேவன் 800 கோடி ஜனத்தொகையில் இருக்கிறவங்க, குறிப்பாக 400 கோடியாக நீங்கள் பெண்கள் இருப்பீங்க, இஃப் ஐ எம் நாட் ராங். எக்ஸாக்டாக இப்போ எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாது. பாதிக்கு பாதி எடுத்துக்கும். அந்த பாதியில் இன்னுமே கூட ஒரு பாதி எடுத்துக்கும். 250 கோடி மக்களான நீங்கள் வளர்ந்த பெண்களாக இருக்கிறீங்க. யூஆர் ஆல் மெச்சூர்ட் விமன், நாட் ஜஸ்ட் கேர்ள்ஸ், ரைட்? அதுலேயுமே ஞான எழுப்புதல் பெற்ற பெண்கள் ஒரு 150 கோடின்னு வைத்துக்கொள்வோம், 100 கோடின்னு கூட வச்சுக்குவோம். உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அதுலேயுமே ஒரு 50 கோடி பரிசுத்தாவின் வரத்தை பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள். ஸோ இந்த விஷயங்களை இன்றைக்கி இந்த திருச்சபையின் சரித்திரத்திலும் சரி, பொதுவாக கர்த்தருடைய வார்த்தையை சுமந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலும் சரி, வேத சரித்திரத்திலும் சரி, இந்த தேசத்தின் சரித்திரத்திலும் சரி, தேவனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் மதித்து வாழ வேண்டும், அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பிக்கோங்க. தட்டி ஃபைல் தான் டஸ்ட் ஆகிடுச்சு, அந்த தூசிலாம் தட்டிட்டு உங்களுடைய அர்ப்பணத்தை, உங்களுடைய ஈடுபாடை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள். நீட்டி நெளிக்காமல், நொட்ட சொல்லாமல், பேந்த திருட்டு முழிக்காமல், எப்போ பார்த்தாலும் பலவீனமான பாண்டன்னு சொல்லி, இல்லை பேதைகள்லாம் சொல்லிலாம் தேவையில்லாத இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இருக்கிறாங்க, அப்படி கூடுமோ, அப்படி இருக்கக்கூடாது என்கிற எச்சரிப்பாக, அப்படி இருந்து பாதிக்கப்பட்ட இல்லை மற்றவர்களை பாதிக்க செய்கிற அப்படிப்பட்ட பெண்களை சுட்டி காண்பிப்பதற்காக எச்சரிப்பாக ஒரு கவனத்திற்காக தேவன் வேதத்தில் எழுதியிருந்தால் பெண்கள் எல்லாருமே பேதைகள்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. தட்ஸ் டோட்டலி ராங். பெண் புத்தியாக இருக்குன்னா எல்லா பெண்களுக்குமே பின்புத்தி தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பெண்களுக்கு பின்புத்தியே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை, இருக்குன்னு வலியுறுத்துறதுக்கும் இல்லை. ஜாக்கிரதையாக இருப்பதற்காக, விழிப்பாக இருப்பதற்காக, உனக்குள்ளே நான் முதலீடு செய்த நன்மையை தவிர அந்த நன்மையாக இருக்காமல் தொடராமல் அது தீமையாக மாறுவதற்கோ, உனக்கே அது தீமையை வருவிப்பதற்கோ, உன்னுடைய கவனக்குறைவினாலே, உன்னுடைய
நிர்விசாரம் தான், ஈடுபாடு இல்லாத அந்த கேர்லெஸ்னஸ், அசட்டைத்தனத்தால் மற்றொரு பெண் பாதிக்கப்படுறாங்க. அது உங்களுக்கு தெரியல. பெண்கள் ஆண்களை பாதிக்கிறது அது ஒரு விஷயம், ஆண்கள் பெண்களை பாதிக்கிற அது ஒரு விஷயம். ஆனால் பெண்கள் பெண்களையே நீங்கள் பாதிக்கிறீங்க. யூ ஆர் டேமேஜிங் யுவர் ஓன் கம்யூனிட்டி, யுவர் ஓன் வேர்ல்ட் ஆஃப் அதர் விமன். அவங்க மாற்றுத்திறனாளிகளோ, அவங்க சுகதேகிகளோ, அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ, நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஆண்டவர் வைத்த வரையறையை மீறுவது, எல்லையை மீறுவது, நிலையை மீறுவது, தரத்தை மீறுவது, தன்மையை மீறுவது, மென்மையை மீறுவது, மேன்மையை மீறுவது சிக்கல் தான், மகா பெரிய சிக்கல் தான், வேதனை தான், உங்கள் பிரயோஜனம் கெடுது. அதாவது இதான் வேதத்தில் இருக்கிற அரும்பெரும் உண்மை. குறிப்பாக இயேசு இரட்சகராக வந்த பின்னே நியாயப்பிரமாணங்கள்லாம் கடுபடியாக கொடுத்து நியாயப்பிரமாணங்கள் நிறைவேற்ற முடியாமல் போனதுனால நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றுகிறவராக வந்து நியாயப்பிரமாணத்துக்கே முடிவாக இருந்த இயேசு வந்த பின்னே பெண்களான நீங்கள் உங்களை பற்றி தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியது தலைப்புற விஷயம். பிரயோஜனமற்ற ஒரு சாவி கொடுத்தா பொம்மை ஆடுறது போல் இப்படியே காரியங்களை செய்து நீங்கள் ஓடுறது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. பொம்மையை உருவாக்கினவன் நமக்கு பொம்மலாட்டம் காமிச்சு நம்ம மகிழ்விப்பதற்கு நின்று போகிற வரைக்கும் அந்த எவ்வளோ நேரம் ஓடி நிற்குமோ அந்த நேரத்துக்காக தான் அதை வச்சுருக்கான். அதுக்குள்ளே அந்த பொம்மையை அடிக்கவே முடியாது. அடித்தா அதுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு 10 ரவுண்டு சுற்றி வரத்துக்கு தான் எனக்கு சாவி கொடுத்துருக்காங்க. 11 ரவுண்டு என்கிட்ட இங்கே எதிர்பார்க்கவே வேண்டாம், ஆரம்பமும் பார்க்க வேண்டாம், நான் டக்குன்னு அப்படியே நின்றுருவேன். ஸோ இதை நீங்கள் தாண்டணும். God has not given you such a key only to run for few years or few decades. தேவன் உங்கள் உயிர் பிரியும் மட்டும் உங்களுக்குள்ளாக அவர் வல்லமை மிக்கவராக இருக்கிறார். உங்களுக்காக உங்களுக்குள்ளே அவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் பெண்களான உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் பெரியவர். பெண்களான உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிறவர் எல்லாருக்குள்ளே இருக்கிற மாதிரி பெரியவர். பெண்களான நீங்கள் பெண்களாக இருப்பது நிமித்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் சகாயர், மீட்பர், இரட்சகர், ஆண்டவர், தோழர், மெய்ப்பர். கீப் ஆன் ஆடிங் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டைட்டில்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய புனைப்பெயரில் எதை வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ உங்களுடைய வாழ்வில் இருக்கிற முதலீடை நீங்கள் விரயம் பண்ணுறதை உணர்ந்து ஜெபம் பண்ணிங்க. ஆனால் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியல. நீங்கள் பண்ணிங்க. அதில் எவ்வளோ தப்பு இன்றைக்கி மேத்தல காலம்பரமாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா, கை கால் இருக்கா, எல்லாம் விளங்குதா, செயல்படுதா? உங்கள் ஐம்புலன்களும் செயல்படுறதும் செயல்படாமல் இருப்பதும் யாருடைய பொறுப்பு? சும்மா சொல்லுங்கள், உங்கள் பொறுப்பு தானே. உங்கள் ஐம்புலன்களையும் உங்ககிட்டேருந்து யாராவது உங்கள் அனுமதியின்றி பறிக்க முடியுமா? முடியாது, சராசரியாக முடியாது. பலாத்காரம் செய்தால் அது வேறு விஷயம், துன்புறுத்தணும், உங்களை சேதப்படுத்தணுன்னா அது வேறு விஷயம். மற்றபடி அது பறிமுதல் ஆகுமா? பறிமுதல் ஆகக்கூடியது நம்முடைய புலன் அறிவு கிடையாது. தூங்காமல் கேட்கணும். வேதம் புரியாமல் வேதத்தை ஓதுறது அபத்தம். அதைத்தான் 30 கோடி தேவர்களை கும்பிட்றவங்க செய்கிறாங்க. எதுக்காக அவங்க வேதம் ஓதுறாங்க, யாருக்கு ஓதுறாங்க, என்ன அர்த்தத்தோடு ஓதுறாங்க தெரியல. ரொம்ப அருவருப்பான விஷயங்கள்லாம் கூட அதில் இருக்குது. ஆனால் அதை சொல்லிச்சான் கிளிப்பிழ மாதிரி ஓதிட்டு அந்த கல்லுக்கும், கல்லான விக்கிரகத்துக்கும், அது பொன்னான விக்கிரகமோ எதுக்கும் அதுக்கும் இந்த ஓதுனவனுக்கும் சம்மந்தம் இல்லை, புரோகிதனுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை போய் வழிபட வந்த பக்த கோடிகளுக்கும் சம்மந்தம் இல்லை. கும்பிட்டுட்டு அப்படியே எழுந்துச்சி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமியை நாம் இங்கே வழிபட வரல. வெளிப்படையாக தன்மையில் அப்படியே கையை கூப்பிட்டோம் நமஸ்காரம்னு சொல்லி வெளிப்படையான ஒரு சமிக்கை செய்ய இங்கே வரல.
அப்படிப்பட்டதான புகழ்ச்சியும் அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையும் தேடி அலையிற ஒரு சாமி இல்லை. என்னை புரிந்து என்னோடு உறவு கொள், என்னோடு நெருக்கமாயிரு, எனக்குள்ளாக இரு, நான் உனக்குள்ளாக இருக்க இடம் கொடு, இருவரும் சேர்ந்து வாழ்வோம், முன்னேறுவோம், வழி நடப்போம், ஒரு புரிதலுக்குள்ளாக வருவோம், புரிந்து நான் உனக்கு நியமித்த பணிகளை நீ செய், உனக்கு செய்ய முடியாத பணிகளை, உனக்கு நியமித்த பணியிலே உன்னால் செய்ய முடியாத விஷயங்களை நான் செய்து முடிக்கும்படி நான் உனக்கு பலனாக இருப்பேன், பலனாக இருப்பேன், ஞானமாக இருப்பேன், பக்க பலமாய் பக்க துணையாக இருப்பேன் என்பதெல்லாம் தான் தேவனுடைய வார்த்தை. இப்போ திரும்பியும் அடிக்கடி சொல்கிறது போல் கடவுள் கத்திரிக்காயெல்லாம் ஓரத்தில் வச்சுட்டு, ஆஸ் லேடிஸ் நீங்கள் ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த முதலீடு செய்த இது அடிப்படையான எல்லா பெண்களுக்கும் தேவன் முதலீடு செய்திருக்கிறது தான். அது மலைவாழ் பெண்ணு, அது நாகரிகமான பெண்ணு, படித்தது படிக்காது, ஏழை பணக்காரெலாம் பார்க்காம அதை எல்லாருக்குள்ளும் வச்சுருக்கிறார். ஏன் நீங்கள் உங்களால் எழுப்புதல்ங்கிறது வந்து ஒரு ஆவிக்குரிய வார்த்தை நீங்கள் நினைக்காதுங்க. அது செத்துப்போன ஒன்று, வறண்டு போன ஒன்று, பிரயோஜனம் இல்லாமல் போன ஒன்று, உபயோகமே இல்லாமல் மழுங்கி போன ஒன்றை திரும்பியும் உபயோகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விசை, ஒரு முயற்சி தான் எழுப்புதல். புரியுதா? எழுப்புதலுங்கிறது பரத்திலேருந்து வருதுங்கிறது இல்லை. பரத்திலேருந்து ஒத்தாசை வரும், பரத்திலேருந்து உணர்வு வரும். வேண்டிய உணர்வு பொக்கிஷமாகவே நமக்குள்ளே ஒரு பெட்டி மாதிரி வச்சுருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் உணர்வு 100 கிலோ வேணும்னா 100 கிலோ நமக்குள்ளே வச்சுருக்காரு. நம்ம 100 கிலோவை வேஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை 100 கிலோ உபயோகிக்கவே இல்லை. சில பேர் பெட்டியை திறக்கவே மாட்டாங்க தெரியுமா? பத்தலை இல்லைம்பாங்க. அது ஒரு காலத்தில் இறுகி போயிருக்கும். உபயோகம் இல்லாத ஒரு பருப்பாக இருக்கும், உபயோகம் இல்லாத ஒரு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கும், வண்டு வச்ச அரிசியாக இருக்கும், உளுத்தே போயிருக்கும் உள்ள. பிகாஸ் அதை அவங்க பயன்படுத்தவே இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடி எக்ஸ்ட்ரா எதாவது கிடைக்குமா அதை வச்சு ஓட்டிடலாம், அதை வச்சு வண்டி ஓட்டிடலாம், எனக்கு இருக்கிறத வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே ஒழிய வாழலாம், வளரலாம், செழிக்கலாம், முன்னேறலாம், பகிரலாம், இந்த எண்ணம் இதெல்லாம் நமக்குள்ளே முதலீடு செய்யப்பட்ட அறிவு குறிப்புகள். ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லாத போல் நீங்கள் தயவுசெய்து செய்யுங்க, என் கண்ணை திறந்து விடுங்கன்னா, நீங்கள் என்ன கண்ணை நீங்கள் மூடி இருந்தால் ஆண்டரை திறந்து விடனா அது நியாயமான ஒரு செயலாது. இஸ் இட் ஜஸ்டிஃபைட்? இட் இஸ் நாட். அது நாகரிகமற்ற ஒரு செயல். நீங்கள் கரம் பிடித்த உங்கள் புருஷனே உங்கள் கண்ணை தொட்ட எதுக்கே தொடுறாங்கப்பீங்க, ஆமாவா? கண்ணை திறன்னா திறந்துட்டு போகிறேன், இன்னும் நான் கண்ணை எப்படின்னா அது என்ன இதில் பிடிச்சி தூக்குறது? இதெல்லாம் வில்லங்கமான வேலை, வில்லங்கமான பழக்கம், வில்லங்கமான விருப்பம். திரு முழிக்காதீங்க. நான் சொல்ல ரொம்ப நேரம் கழித்து தான் சொல்கிறேன், பாசாங்கு பண்ணாதீங்க. கிறிஸ்தவர்களைப் போல் பாசாங்கு பண்ணுறவங்க உலகத்தில் பார்க்க முடியாது. அதுவும் பாசாங்கு பண்ணுறதுல பெண்களுக்குரிய ஒரு தனி லீலை இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டாக தான் உங்களுக்கு சாத்தான் காதில் ஓதிக்கிட்டே இருக்கான் so many years. அதை பற்றி நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பாசாங்கு பண்ணுறதுல திறமைசாலிங்க. நீங்கள் பாசாங்கை விட்டு வெளியே வந்தீங்கன்னா, பாசம் பிடிச்ச வலிக்கு விழக்கூடியதான டேஞ்சரஸ் லைஃப் ஸ்டைல் உங்கள் விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் பாதுகாவலாகவே இருப்பீங்க. அநேகருக்கு பாதுகாவலின் அம்சங்களை எடுத்து சொல்வீங்க, ஆமாவா? பாசாங்கு பண்ணுறதுங்கிறது என்ன? தெரிஞ்சும் தெரியாமல் நடக்கிறது, ஆமாவா? கொஞ்சம் தான் கடவுள் கத்திரிக்காலாம் எங்கேயோ வச்சுட்டோம், இனிமேல் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தால் தான். பெண்கள் நீங்கள் எதுவுமே தெரியாமல் நடந்துக்கிறீங்களா? பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இப்போ அணு ஆயுதத்தை பற்றி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை விட்டு சாதாரணமாக ஆஸ் லேடிஸ் சொன்னேன்ல, பேசிக்காக பெண்கள், நான் பெண்ணாக ஆனால் எனக்கே தெரியல, பத்திக்குது. நீ பெண்ணாக ஆனான்னு உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கலாம்? யூ ஷுட் நோ பேசிக்கலி யூ ஆர் அ உமன். உங்களுக்கு நீ பெண் தெரியணும், உங்களுக்குரிய வரையறை உங்களுக்கு தெரியணும். இந்த பேசிக்ஸை தான் திருப்பி சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதை எங்கேயோ பறி கொடுத்துட்டு கொசுருக்காக அலையிறீங்க. ரேஷன் கார்டு உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு இருக்கிற எனக்கெலாம் 1 கிலோ 1.5 கிலோ சர்க்கரை இருக்குது, அதை நான் போய் அவன்கிட்ட தொங்க வேண்டாம், கெஞ்சி தயவு பண்ணி இங்கே எப்படியாவது கொடுங்க சார் அப்படிலாம் கேட்கணும். எனக்கு ரேஷன் கார்டுக்கு உரிமை இருக்குது, 1.5 கிலோவுக்கு அவன் கொடுத்து தான் ஆகணும்.
இடம் சரியில்லைன்னா நான் தைரியமாக புகார் பண்ணலாம். நாம் ரேஷன் கார்டே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்போ போய் கொசுறு கேட்கலாம். அவன் எப்படி கொடுப்பான்? மனசுந்தான் கொடுப்பான். கொடுக்கணும் நமக்கு தலையெழுத்தே இல்லை, சட்டமும் இல்லை, மனித நேயம் பேசுகிறதுக்கு அது இடம் இல்லை. அது வந்து ஒரு மளிகை கடை கிடையாது. ரேஷன் கடைக்காரன் ஓனர் கிடையாது, அரசாங்கம் தான் ஓனர். அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அவன் செய்யணும். ஒரு 10 ml கூட கொடுங்க சார், நான் எண்ணெய் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுக்கிறேன், நீங்கன்னா ஒரே 1 கிலோ கொடுங்க. 1 லிட்டர் 10 ml கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான், கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பண்ணுற பாசம் உங்களை பற்றி ஒன்றும் இல்லைங்கிற பஞ்சபாட்டிலேருந்து வெளியே வாங்க. எனக்குள்ளே என்னை என்னை நிறைவாக வச்சுருக்கிற என் கடவுளுக்கு, என்னை படைத்தவருக்கு, நீங்கள் அந்த படைத்தவர் இயேசுங்கிறது நீங்கள் நிர்பந்தமாக நிச்சயமாக கட்டாயமாக கண்டுபிடிக்கணும். அவரைத்தான் நீங்கள் பின்பற்றணுங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லாட்டினாலும் முதல்ல உங்களை படைத்தவரை நீங்கள் மதிங்க. அப்போ நீங்கள் இப்போ இந்த ஸ்டெப்பு தான். நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கீங்க. எஸ் ஆர் நோ? நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். ஏன்னா கட்டாயம்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேணாம், தேவையில்லை. நான் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், 4 பேருக்கு தெரியல, அவங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கே எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கீங்கன்னு எதாவது சொல்ல முடியுமா? பட்டியலிட்டு அடுத்த வாரம் நீங்கள் உத்தமையாக இருந்தால் வந்து ஒரு பேப்பரில் எனக்கே நான் பிரயோஜனமாக இருக்கேன் எழுதிட்டு வாங்க. அந்த அளவுக்கு தைரியமாக எழுதி வந்துட்டிங்கன்னா நான் என் வார்த்தையை திரும்பி வாங்கிக்கிறேன். இவங்க இந்த அளவுக்கு இத்தனை விஷயத்தில் ஒன்றும் இல்லை 10 காரியத்தில் அவங்களுக்கே அவங்க பிரயோஜனமாக இருக்காங்க, நான் கண்டு ஆச்சரியப்படுவேன். இந்த மாதிரி இந்த பட்டியலில் இருக்கிற அந்த பிரயோஜனமான விஷயங்கள்லாம் யாரெல்லாம் இழந்திருக்கீங்க, பிரயோஜனம் இருக்கக்கூடிய அளவுக்கு தெரியாமல் இருக்கீங்க, இதை பார்த்து கற்றுக்கோங்க. நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போது நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலையும் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். ஒன்றுமே நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனமாக இல்லைன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பறி போனவங்களாக இருக்கீங்க. ஒன்று பறி கொடுத்தவங்களாக இருக்கீங்க, இல்லை பறி போனவங்களாக இருக்கீங்க, இல்லை இழந்தவங்களாக இருக்கீங்க, வேணும்னு இழக்க கொடுத்தவங்களாக இருக்கீங்க. இப்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் யோசிங்க. நீங்களே உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி யோசிச்சுக்கணும். வீட்டுக்கு போய் நீங்கள் பேதைகளா? இங்கே உட்காந்துருக்க யாராவது பேதைகளா? ஆம் இல்லை இல்லையா? நீங்கள் பேதைகள் இல்லையா? அப்பா, நீங்கள் பேதைகள் இல்லைங்கிறத பற்றி தெளிவு இருக்கா இல்லையா? ஐயோ, நான் இன்னுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் பேதைகள் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனமாக இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. ஆலை இல்லாத ஊரில் இழுப்பு பூ சக்கரைன்னு இருக்கீங்க. நானும் ஒரு பெண்ணுன்னு பேருக்கு இருக்கிறேன்னு இருக்கீங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? ஒத்துக்க முடியல உங்களால், இல்லையா? என்ன பண்ணுறது, என்ன பெண்ணாக உண்டாக்கிட்டார், நான் என்ன வேறு மாதிரி உண்டாக்க முடியும் அப்படின்னு மாதிரி லூசுத்தனமாக பேசக்கூடியதுங்களாம் இங்கே இருக்குங்க. பேசி இருக்கிறதுங்க இங்கே இருக்குங்க, பேசக்கூடியவங்களாக இருக்கீங்க. இதுதான் வேணாங்கிறேன். ஸோ திருப்பியும் உங்கள் லைஃப்பில் அடிப்படை அறிமுகம், உங்களை பற்றிய மரியாதை, உங்களை பற்றியதான ஒரு அறிமுகம், உங்களை பற்றியதான ஒரு தெளிவான படம், புரிதல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறீங்க. நாங்கள் இத்தனை காலம் ஓடியும் இந்த மாதிரியா? நீங்கள் எத்தனை காலம் ஓடினாலும் இதுதான் விஷயம். என்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை, உங்கள் அந்தஸ்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் அந்த விசேஷத்துக்கு நீங்கள் கடந்து வருவீங்க. அந்த உச்சிதத்துக்கு, அந்த விலை மதிப்பான ஒரு இடத்துக்கு, நிலைக்கு நீங்கள் வருவீங்க. இப்போ ஏன் உங்களுக்கே நீங்கள் பிரயோஜனமாக இல்லை இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் பட்டியல் இடுவீங்க பாருங்களேன். நீங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும், நீங்களே சிரிச்சிக்கிங்க, இதெல்லாம் நான் பிரயோஜனமாக இருக்கேன், அது என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் வேடிக்கை பண்ணல, ஆனால் நீங்கள் அது செய்வீங்களாங்கிறது தான் விஷயம். நீங்கள் அது மாதிரி செஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய புரிதலில் நீங்கள் வளர்ந்துட்டீங்க. நீங்கள் கூட்டு புழுவாக இல்லாமல் வெளியே வந்து வண்ணத்து பூச்சியாக சிறடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தெம்பு தருவார். உடனே நீங்கள் வானத்துக்கெலாம் பறக்க வேண்டாம், அந்த செடியை சுற்றியே பறக்கலாம். தோத்திரம். ப்ரைஸ் லார்ட். ஸோ ஃபஸ்ட் கம் அவுட் ஆஃப் யுவர் ஓன் இக்னரன்ஸ், அறியாமையிலேருந்து வெளியே வாங்க. இப்போ கட்டம்
இதுதான் பிரின்சிபல், இதுதான் அடிப்படை பிரின்சிபல். இந்த கட்டமாக ஒரு 1லேருந்து 10 வச்சுக்கோமே, 10 காரியத்தில் நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனமாக இருக்க வேண்டியதான் நிறைவு. அப்போ 1 or 2 விஷயங்களில் தான், ஓரிரு விஷயங்களில் தான் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கீங்க. மீதி 8 விஷயம் நீங்கள் பிரயோஜனமாக இல்லை. அப்போ ஏன் அது பிரயோஜனமாக இல்லைன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அதிருப்தி. நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் பதிவாகுது, அப்புறம் வேணால் நீங்கள் கூட டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். அதிருப்தி, உங்களை பற்றி நீங்களே அதிருப்தியாக இருக்கிறீங்க. இதுக்கெலாம் ஆம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லிட்டே வந்தால் போதும். எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. நான் இப்போ வசனத்தை சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பலை. உங்களுக்குள்ளே அதிருப்தி இருக்கா இல்லையா? என்ன பார்க்குறீங்க பேந்த? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன ஆயிடுறீங்க? உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுறீங்க. உங்களுக்குள்ளே கசப்பு இருக்கா இல்லையா? அடுத்தவங்கள பார்க்காதீங்க. நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து இருக்கிறதும் பறி போகுது. நீங்கள் ஏன் தெரியுமா பறி போகிறீங்க? நீங்கள் ஏன் உங்களை ஒன்று காரியம் பறிக்கப்படுதுன்னு நீங்கள் அடுத்தவளை பார்க்காம இருங்க. சோத்திரம். நீங்கள் அடுத்தவங்கள பார்க்காம நான் கடவுளை பார்க்க, உண்மையே பார்க்க, என்னையே பார்க்க, வேதத்தை பார்க்க, என் கடமையை பார்க்க, எனக்கு நல்ல புத்தி தாங்கன்னு கேளுங்க. வாயத்தை நல்லா சத்தமாக கூச்சல் போட்டு. அப்படியே அமைங்கி போயிருங்க. நீங்கள் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உங்கள் துணி குறையக்கூடாது. ஏன்னா நானும் ஒரு 6 பொம்பளை பிள்ளைங்களோட பிறந்தவன் தான். இப்போ இருக்கிறது 2 இருக்குது. ஆக நீங்கள் வீட்டில் ஒரு காரியத்தை கூச்சல் போடும்போது உங்கள் துணி குறையிறதே இல்லை. துணி ஹாலில் கத்துனது சமையல் போய் கத்திட்டு இருப்பீங்க இல்லை? you don't drop your decibels. It's really very what to do. என்ன பண்ணுறது? சரி, காரியத்துக்கு வாங்க. உங்களை பற்றி தான், உங்களை பற்றி இவ்வளோ ஓட்டையை வச்சுக்கிட்டு யாருக்கையும் காதில் போய் காது குத்துறமே ஓட்டை போடாதீங்க. சோத்திரம். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்குள்ளேயே 1000 ஓட்டை இருக்க, காது குத்தலையோ அதை போய் ஓட்டை போட நான் போக மாட்டேன். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நான் சின்ன வயசுலேருந்தே காது குத்துறதே இல்லை. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. காது குத்தணும்னு பார்த்துட்டே அலைகிறாள். இல்லை, நீங்கள் இப்படி மூடிக்கோங்க. சோத்திரம். இயர் மஃப் போட்டுக்கோங்க. சரி, உங்களுக்குள்ளே அதிருப்தி, உங்களுக்குள்ளே கசப்பு, உங்களுக்குள்ளே வைராக்கியம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஏற்கனவே பார்த்தது தானே, ஒன்றும் புதுசாக உங்களுக்கு சொல்லலை. உங்களுக்குள்ளே வைராக்கியம் இருக்கா இல்லையா? நம்ம இப்போ எப்படி இதை பார்த்துட்ருக்கோம்? கடவுள் கத்திரிக்காயெல்லாம் தூரம் வச்சுட்டு பொதுவான பெண்களான உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். பெரிய ஞான பெண்கள்லாம் நான் இப்போ உங்களை பார்க்க இப்போதைக்கு இது சொல்லும்போது விரும்பலை. அடுத்து, உங்களுக்குள்ளே விரோதம் இருக்கா இல்லையா? உங்களுக்குள்ளே விரோதம் இருக்கா இல்லையா? என்ன திரு முழிக்கிறீங்க? உங்களை நீங்கள் பகைக்கிறீங்களா இல்லையா? பைபிள் சொல்லுது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. நீங்கள் உங்களை பகைக்கிறீங்கிறது நான் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு தான் கேவலம். அதை நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கே அது தெரியணும். நீங்கள் பகைக்கிறதுனால வீட்டில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஒன்று, வீட்டில் பண்ணுறத விட உங்களுக்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? சிலதெல்லாம் எவ்வளோ பைத்தியம்னா முடியே வெட்டிக்குங்க. ஏன்னா அவ்வளோ அவங்கள பகைக்கிறாங்க. அவங்க நல்ல வேலை உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல. சோத்திரம். அடுத்தது, உங்களுக்குள்ளே பெருந்திண்டி இருக்கா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? இப்போ வேணால் டயபெட்டிஸ் ஏதாவது ஒத்துக்காமல் இருக்கும். மற்றபடி உங்களுக்குள்ளே பெருந்திண்டி இருக்கா இல்லையா? என்ன இப்படி பார்க்குறீங்க? உங்கள் சைஸை பார்த்து நான் சொல்லலை, போய் யோசிங்க. எல்லாம் பெரிய புகாராக தெரியும். உங்களுக்குள்ளே வெறி இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். எங்கடா இதெல்லாம் தெரிய வந்தால் கேவலம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ளே வெறி இருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஐயோ, உங்களுக்குள்ளே உலக கவலை இருக்கா இல்லையா? நான் சொல்ல, இந்த உலக கவலை, வெளியில் இருக்க உலக கவலை
இருக்கா? இருக்குது. நீங்களே ஒரு உலகம்னு சொன்னேன். உங்களை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கா இல்லையா? ரொம்பவே இருக்குது, நிறையவே இருக்குது. கரெக்ட். உங்களுக்குள்ளே இச்சை இருக்கா இல்லை? இச்சைன்னா எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி நான் அதுவும் இருக்குது, இல்லாமல் இல்லை. உங்களுக்குள்ளே தேவையில்லாத விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்குது. யூ டூ ஹேவ். உங்களுக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். அக்கிரம சிந்தைன்னா உடனே தான் சமுதாய விரோதமான சிந்தனை யோசனை இல்லை. கிரமம் ஒரு காரியத்தை செய்யணும். ஒரு காரியத்தை கெடுத்துருவீங்களா இல்லையா? நீங்கள் வேணும்னா என்ன பார்க்குறீங்க இப்படி? சமையலை கெடுத்துருவீங்களா இல்லையா? நினச்சா உப்பு அள்ளிப்பட்டால் போச்சு, முடிஞ்சு கதை. அவ்வளோதான். அக்கிரம சிந்தை தான் அது. ஆமாவா இல்லையா? என்னமோ நீங்கள் வானத்திலும் குடித்த தூத மாலையில் நான் பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே பயம் இருக்கா இல்லையா? பயம் இருக்கா இல்லையா? ஆனால் உங்களுக்குள்ளே பயம் இல்லாமல் பாசாங்கம் பண்ணுவீங்களா இல்லையா? எதுக்கு பஞ்சமே இருக்காது. வாட் கைண்ட் ஆஃப் பீயிங்ஸ் யூ ஆர். உங்களுக்குள்ளே கர்வம் இருக்கா இல்லையா? சொல்லவே நேரடியாகவே இருக்கு. கர்வம் இருக்கா இல்லையா? ஒத்துக்க முடியாமல் இருக்குது. அகந்தை இருக்கா இல்லையா? கர்வம் வேறு, அகந்தை வேறு. அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் புதுசாக இல்லாதெல்லாம் உள்ளே வந்துடப்போகுது. அதனால தான் இருக்குது. உங்களுக்குள்ளே கபடு இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே கபடு இருக்குது. கபடு இல்லைன்னா நீங்கள் ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோலாம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. அந்த பட்டியலை பார்த்தா அவங்க கொண்டவாளம் தெரிஞ்சிடும். டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம்ல, அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இது பக்கம் காது. அப்புறம்ட்டு அவர் ஒவ்வொன்றா எழுதுவார். டாக்டர் நான் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா? எல்லாம் கேட்டேன், ஆனால் உங்களுக்கு இது இருக்குல்ல அப்படின்னோன்னா நான் அது சொல்லவே இல்லையா, ஆனால் இருக்கா இல்லையா? அப்புறம் ஒத்துக்கும். ஆமாவா இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் பிறரை அவமதிக்கிறீங்களா இல்லையா? பிறரைனா நீங்கள் ஆம்பளை இல்லை, அடுத்த பெண்ணை நீங்கள் அவமதிக்கிறீங்களா இல்லையா? ஐயோ, அதில் நம்பர் 1 நீங்கள். உங்களுக்குள்ளே சோர்வு இருக்கா இல்லையா? இல்லாட்டினாலும் இருக்கிற மாதிரி இருப்பீங்க, அது வேறு விஷயம். பாஸ்டர் இப்படி ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரேன்னு ஒரே கோபமாக இருக்கிறீங்க தெரியும். உங்களுக்குள்ளே பொருளாசை இருக்கா இல்லையா? அதெல்லாம் சொல்லவா வேணும்? உங்களுக்குள்ளே மேட்டிமை இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். என்ன இந்த வயசானவங்க எல்லாம் அடங்கி போயிடுச்சுலாம், ஐயோ வயசான அது தனியான ஒரு மேட்டிமை இருக்குது, நான் தான் சீனியர். உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கா இல்லையா? என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, அவநம்பிக்கை இருக்குது. உங்களுக்குள்ள பொல்லாத சிந்தனை இருக்கா இல்லையா? போட்டு விடுறது, வெட்டி விடுறது, கோத்து விடுறது, பொல்லாத சிந்தனை இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம் தையல் தெரியும் கை தூக்குங்க. அதான் பெரிய சட்டை துணிமையெல்லாம் தைக்க வேணாம், சும்மா இந்த கிழிஞ்சு போனால் அந்த தையல் போடுறது, பட்டன் கிழிஞ்சா அது போடு. எத்தனை பேருக்கு தையல் தெரியும்? கை தூக்கணுன்னு இப்படிலாம் காமிக்கக்கூடாது. தையல் தெரியாதா? தையல் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஊசி கோக்கவே தெரியாதா? நான் எங்கே போய் சொல்ல இருந்தேன்? ஊசி கோக்க தெரிஞ்சவங்களுக்கு தையல் தெரியாமல் இருக்காது. ரைட். துணிகரம் இருக்கா இல்லை உங்களுக்குள்ள? உங்களுக்குள்ள துணிகரம் இருக்கா இல்லையா? நிறையவே இருக்குது. நீங்கள் தேவனை தூஷித்திருக்கீங்களா இல்லையா? தேவனை தூஷிக்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் எப்படி தரையெல்லாம் ஆடுறீங்க? உங்கள் மனவலி ஜபத்தில் தேவனை தூஷிக்க அவரை பார்த்து பொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்கிறது தான் தூஷணம் இல்லை. அவரை வேதனைப்படுத்துறது, நக்கல் பண்ணுறது, பழிக்கிறது, என் தலையெழுத்து எல்லாம். உங்களை கும்பிட்டு உங்களை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி சலிச்சிக்கிறதெல்லாம் உண்டா இல்லையா? உண்டு. இது சரி, அதெல்லாம் நான் சொல்லி உங்களை பெரிய குற்றவாளி ஆக்கலை. இப்போ என்னத்தை சொல்ல வந்தேன்னா, உங்களுக்குள்ளே இவ்வளோ அட்டகாசம் இருக்க நீங்கள் எப்படி உங்களுக்கு பிரயோஜனம் இருப்பீங்க? நீங்கள் எப்படி உங்களுக்கே பிரயோஜனமாக இருப்பீங்க? இதெல்லாம்
உங்களுடைய உச்சநிலையும் உள்ளங்கால் மட்டும் இருக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை நசுக்கிக்கிட்டே இருக்குது, இறுக்கிக்கிட்டே இருக்குது, பொசுக்கிக்கிட்டே இருக்குது, அறுத்துக்கிட்டே இருக்குது, உடச்சிக்கிட்டே இருக்குது, தடையாக நிற்கிது. இவ்வளோ குணங்கள் ஏறக்குறைய 20 சொல்லியிருக்கேன், இஃப் ஐ எம் நாட் ராங். எஸ், இன்னும் கூட இருக்குது. உங்களுக்குள்ளே இருள் இருக்கா இல்லையா சொல்லுங்கள். அடுத்த வாரம் நம்ம திரும்பி இது பார்ப்போம். இந்த லிஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கடா. உங்களுக்குள்ளே இருள் இருக்குது. உங்களுக்குள்ளே பிசாசின் தூண்டுதல் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பதில் சொல்லுங்கள். இருக்கா இல்லையா? ஆம் இல்லை, பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருக்குது. உங்களுக்குள்ளே சகோதரியை பகைக்க கூடாது என்கிற அந்த பகைத்தல் என்கிற இருதயம் இருக்கா இல்லையா? இருக்குது. உங்களுக்குள்ளே சஞ்சலம் இருக்கா இல்லையா? நிறையவே இருக்குது. உங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கா இல்லையா? அது வந்து பஞ்சப்பாட்டே கிடையாது, நிறைய சந்தேகம் இருக்குது. அது ஏற்கனவே அக்கிரமம் பார்த்துட்டோம். உங்களுக்குள்ளே மந்தம் இருக்கா இல்லையா? கவனிங்க, பேசாதீங்க. பக்கத்தில் நான் போதிக்கும்போது பக்கத்தில் பேசாதீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. உங்களுக்குள்ளே மந்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. கிட்டத்தட்ட 27 விஷயம் சொல்லியிருக்கிறேன். மீதிலாம் பின்னாடி பார்ப்போம். இவ்வளோ விஷயந்தான். நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனமாக இருக்க முடியாது. இது எல்லாம் 800 கோடியில் 400 கோடி சொன்னேன்னா அதில் அப்படியே குறைச்சிட்டு வந்து இந்த 100 கோடின்னு சொன்னேன்னா, 100 கோடியில் 50 கோடி சொன்னேன்னா, விசுவாசிகளான பெண்கள் கூட இதில் எல்லா பட்டியலில் இருக்கிற எல்லாம் இல்லாட்டினாலும் இதில் அதிமுக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களை முற்றிலும் பிரயோஜனம் இல்லாமல் மாற்றுது. யூ ஆர் நாட் யூஸ்ஃபுல் டு யுவர் செல்ஃப். இதை தயவுசெய்து இதை வேணால் நான் தெளிவாக எழுதி ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்குறேன். அதை நீங்கள் பகிர்ந்து நீங்களே ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பொறுப்பு வரும். இதை ஒவ்வொன்றா காலி பண்ணுங்கள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்துச்சுன்னா அது வைரஸ்ஸு. இப்போது ஒரே ஒரு விஷயம் கூட காமிச்சு நம்ம முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீக் இதை நம்ம பார்க்க போகிறோன்னு நான் நம்புகிறேன். தெரியல. இப்போ கடவுளை ஒதுக்கி வச்சிட்டோம். இப்போ அவரை கூப்பிடுவோம். ப்ளீஸ் கமின், வாங்க ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வாங்க, எங்கள் வாழ்க்கையில் வாங்க, பெண்ணான என் வாழ்விலே நீங்கள் பிரவேசிங்க, கம் இன் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஷார்ட் லிஸ்டட் ஆட்டிடியூட்ஸ், சுவாபங்கள், எண்ணங்கள் இதெல்லாம் காலி பண்ண, இதெல்லாம் கழிச்சு கட்ட எனக்கு நீங்கள் உதவியாக இருங்க என்று நீங்கள் தேவனத்தில் கேட்டால் தேவன் உதவி செய்வாரா இல்லையா? அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்ல தவறிவிட்டேன். தேவன் உங்களுக்குள்ளே முதலீடு செய்தார். இப்போ நேராக நிமிர்ந்து உட்காந்து பதில் சொல்லணும். அப்போ தான் கூட்டத்தை முடிப்பேன், இல்லைன்னா முடிக்க மாட்டேன். தேவன் உங்களுக்குள்ளே முதலீடு செய்தார். ஆனால் தேவன் உங்களுக்குள்ள இந்த துர்க்குணத்தெல்லாம் இல்லை, இதெல்லாம் துர்க்குணமாக நற்குணமாக நான் சொன்னதெல்லாம் இல்லை, நல்லதா கெட்டதா, பிரயோஜனமானதா பிரயோஜனம் இல்லையா? பிரயோஜனமானதா? என்ன இப்படி ஆட்டிங்கன்னு புரியவே இல்லை. ஷோ கடவுளை, நான் எங்கே போகிறது? அப்போ நீங்கள் எழுதிக்கணும். பெண்களான உங்களுக்கு தெளிவு இருக்கா இல்லையா? இருக்குது ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது. அந்த மாதிரி சிக்கலான டிக்கெட்டுங்க. ஓகே, இது நல்லதல்ல. இது நான் ஆர்டர் உங்கள்கிட்ட முதலீடு பண்ணார் நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் தான் உரிமையாக பேசுவீங்களா அவர்கிட்ட? இதெல்லாம் நீங்கள் தான் இந்த குப்பையெல்லாம் என் கூட முதலீடு பண்ணீங்க சொல்லுவீங்களா? சொல்லி பாருங்கள், ஏதாவது லாபம் கிடச்சாப்பா நல்லது தானே. அப்போது நற்குணத்துக்கே சீலமான தேவன் உங்கள் வாழ்விலே நீங்கள் வரவழைத்தால் இந்த துர்க்குணங்களை வச்சுக்கிட்டு உங்களோட பழகுவாரா? பழகுவார். என்ன பண்ணுவார் பழகி? ஏன்னா நான் வச்சுருந்தேன், அதை காணோம், அது தேவையில்லைம்மா, அது ஊசி போயிடுச்சு, அதனால் கொட்டிட்டேன். எனக்கு கொட்ட தெரியும் சொல்கிறவங்களா இல்லையா? நீங்கள் சொல்கிறவங்களா இல்லையா? வீட்டுக்காரை பார்த்து என்ன பிள்ளை இந்த குழம்பு இந்த வாடை அடிக்குது, எனக்கு தெரியும், கொட்டவும் தெரியும், அதையும் செய்ய தெரியும். நீங்கள் கிச்சனில் ஒரு வேலையும் செய்யாதீங்க, அந்த மாதிரி பேசுவீங்க. இதுதான் சிக்கல். ரைட்டா?
அப்போ தேவனுங்களோடு கூட வாழ உங்களுக்கு விருப்பம் உண்டு, விருப்பம் இல்லை. தேவனோடு நீங்கள் உண்மையாகவே நெருங்கி பழகுறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி உண்மையை நீங்கள் ஒரு குறிப்பாக எழுதிட்டு வாங்க. ஐ ரியலி வாக் வெரி க்ளோஸ் வித் காட் அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொன்னீங்கன்னா இந்த பட்டியல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த பட்டியல்லாம் இயேசுவும் உங்களோட இருந்து இதுவும் தொடருதுன்னா என்ன பண்ணிட்டீங்க? ஸ்டோர் ரூமில் வச்சு அவரை லாக் பண்ணிட்டீங்க. ராணி சொல்கிற மாதிரி எல்லா சாவியும் கொடுக்காம அந்த இந்த பக்கம்லாம் நீங்கள் வரக்கூடாது, அங்கே மாத்திரம் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு போட்டு அவரை பூட்டிட்டீங்க. பூட்டி சாவியாக நீங்கள் கையில் வச்சுட்டீங்க. அவர் திறந்து வெளியே வர முடியாமல். இப்படி தான் பார்க்குறீங்க. ஆகையினால நம்ம பார்க்க போகிற அந்த முடிவான விஷயம், நீங்கள் உங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய விஷயம் வச்சுருக்கீங்க. தேவனை கூப்பிட்டும் அவருக்கு உங்கள் விட்டு எல்லாத்தையும் ஒழிக்கும்படியாக நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எப்படி ஆண்டவரே உள்ளத்தில் வரும், கண்ணை தரோம், அதை தரோம், எல்லாம் பூட்டி இருக்க, எல்லாம் இதுவுமே இல்லாமல் 1008 தரம் இதே தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆஸ் லேடிஸு அவர் அதெல்லாம் செய்கிறேன்னு இந்த டப்பா தந்து என்னம்மா இது சில நிறமே மாறி இருக்கும். காண்டிமெண்ட்ஸ், அதாவது இந்த பலசரக்கு சாமான்லாம் அந்த அளவுக்கு வாங்கி வச்சுருப்பீங்க. வேறு எதுவும் சொன்னால் சரியாக வராது. அதுக்காக தான் இந்த தேவையில்லாத குப்பையை பற்றி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியாத உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாததா? ஆனால் இயேசு உதவியாக உள்ள வந்தவுடனே வேண்டாததெல்லாம் அவர் நிச்சயமாக விளக்க சொல்லுவார். முதல்ல சில விஷயங்களை விளக்க சொல்லுவார். சில விஷயம் அவர் சாதாரணமாக உரிமை கொடுத்திங்கன்னா எடுத்தே போட்டுட்டு போயிட்டே இருப்பார். இப்போது இயேசு உங்களுக்குலாம் வாழணும்னு விரும்புகிறீங்களா? எல்லோரும் கோரஸும் ஆமேனும்பீங்க, அதுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இயேசுவுக்கு உரிமை கொடுப்பீங்களா? யோசித்து தான் சொல்லணும். இந்த இயேசுவுக்கு நீங்கள் உரிமை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கிறதுக்குன்னே நீங்கள் எப்படி ஆம்பளைக்கு பிரயோஜனமாக இருக்கணும், ஆம்பளையை ரெஸ்கியூ பண்ணணுங்கிறது தான் உங்களை உண்டாக்கியிருக்கார். யூஆர் நாட் அ ஹெல்ப்பர், யூஆர் அ ரெஸ்கியூவர். நீங்கள் விடுவிக்கிறவள். நீங்கள் விடுவிக்கவங்களாக இருக்க போக நீங்களே வில்லங்கத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் ஒருத்தன் அதான் நான் கோச்சிக்கூடாது. பேன் பார்க்குறது உங்களுக்கு அத்துப்படியான விஷயம், ஆமாவா? என்ன இப்படி பார்க்குறீங்க? பேன் பார்க்குறதும் பேனை தலையில் வச்சுக்கிறதும் யாருக்கு ரொம்ப சொந்தமான விஷயம்? உங்களுக்கு. நான் வேடிக்கை பண்ணல, பெரிய ஒரு பாடத்தை சொல்கிறேன். நமக்கே பேன் பார்த்துக்க முடியுமா? அப்பா ஒத்துக்கிட்டீங்கப்பா, நீங்கள் உங்களுக்கே பேன் பார்த்துக்க முடியாது. என்ன தான் இந்த ஈருக்கு வச்சுக்கிற மாதிரி என்னமோ நீளமாக வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டில், ராஸ்க்கு புசுக்குன்னு பாருங்க. கடைசியில் இன்னும் வர இந்த கொஞ்சம் நீவி விடு, இழுத்து விடுன்னு. என்ன பண்ண, சின்ன பசங்களாக இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதாவது வயசானவங்க இப்படி தான் உட்காந்துருக்கோம். குளிச்சுட்டு அங்கே வெயிலில் உட்காந்துக்கிட்டு இங்கே உட்காந்து முத்தத்தில் உட்காந்துக்கிட்டு என்னங்கடி இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அதெல்லாம் போ, அதெல்லாம் எங்கள் வேலை போ அப்படின்ட்டுருவாங்க. இப்போ கவனிங்க, நக்கல் பண்ணல, யோசிங்க. உங்கள் பேனை உங்களால் எடுக்க முடியாது, அடுத்தவங்க தான் எடுக்க முடியும். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பேனை உங்களுக்கு எடுக்க தெரியறதுக்கு தான் ஒரு சிக்கலான ஒரு மனுஷனை வாழ்க்கையில் கொடுத்துருப்பார். அவங்களுக்கு இப்போ புருஷனுக்கு பேன் எடுக்கிறதுக்கு சொல்லலை. அவர் மாதிரி இதெல்லாம் நீங்கள் திருத்திக்க முடியும், இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு அதுக்கு நீங்கள் பிரயோஜனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை பற்றி தெரிய வரும். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படி தெரியுமா, பேன் எடுக்காமல் என்னத்தையோ எடுத்துருப்பீங்க, முடியவே எடுத்துருவீங்க. அப்போ தான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாகவே இருக்கும். இன்னும் உங்கள் பிரச்சனையும் தீராது, இருந்த பிரச்சனையில் எரியில் கொள்ளையில் எண்ணெயை விட்டுருவீங்க. எழுந்து நில்லுங்க, எல்லாம் ஞான சூனியங்களா, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, கண்ணை மூடுங்க. போதும் உங்கள் ஓடி ஒளிஞ்சு ஏமாற்றிக்கிட்டு பாசாங்கம் பண்ணுற வாழ்க்கை போதும். கேவலமாக இருக்குது. வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம். உங்களுக்காக ஜீவனை தந்த, உங்களை மதித்து உங்களுடைய ஒரு நித்திய உச்சகட்டமான அந்தஸ்துக்கு மணவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு உயர்த்தினவருக்கு நீங்கள் எவ்வளோ பேருக்கு இழுக்காக வாழ்கிறீங்க, எவ்வளோ ஒரு பேரை ரிப்பேர் பண்ணிட்டு வாழ்கிறீங்க. உணருங்க, மானம் பறிப்போகுது. சாத்தானுக்கு கொண்டாட்டம்,
கர்த்தருக்கு ஒன்று திண்டாட்டம் இல்லை. God is never at loss. அவருக்கு எந்த நஷ்டமே கிடையாது. உண்மையான ஒரு சொட்டு கண்ணீராக இருந்தாலும் அர்த்தம் உள்ளதாக, உண்மை உள்ளதாக, உள்ளம் நொறுங்கினதாக, கேவலத்தை உணர்ந்து மனம் திரும்புறதாக, விட்டுவிடக்கூடியதாக, ஆரம்பத்திலே பொது அறிவில், பின்பு ஞான அறிவில் புருஷனுக்கு வாய்க்கப்பட்டு புருஷன் உயிரோடு இறந்திருந்தாலும் இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியை வாழும் விஷயத்தில் மனம் திரும்புங்க. மனம் திருந்தினா தான் உருப்படுவீங்க. சில கடினமான எச்சரிக்கைகளை பெண்களுக்கு தான் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்காரு. இயேசுவே மனம் இறங்கும். ரெஹோபோத் பெண்ணில் திருச்சபையின் பெண்களுக்கு மனம் இறங்கும்.